சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் படம் மூலமாக நடிகராக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தாங்க. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட மனைவியை பிரிஞ்சு சினிமா பிரபலம் ஒருத்தவங்களை காதலிச்சு வர்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதனால கடுப்பான மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படிங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க தன்னோட முதல் மனைவியை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலர் தினத்தப்போ இவங்க வச்ச ஸ்டேட்டஸ் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த வகையில் சினிமாவில் பிரபல காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற ஜாய் கிறிஸ்டெல்லா அப்படிங்கிறவங்க கூட காதலர் தினம் கொண்டாடி இருக்காங்களாம். கிறிஸ்துமஸ் அப்போ ஜாய் தன்னோட பேரை ஜாய் ரங்கராஜ் அப்படின்னு கையெழுத்து போட்ட ஃபோட்டோவுமே இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிஸ்டெல்லா தன்னோட இன்ஸ்டா போஸ்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் மை மேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு பூ வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஜாய் கிறிஸ்டெல்லா ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு விவாகரத்து ஆனவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சீக்கிரமே ஜாய் கிறிஸ்டெல்லாவை 2ஆவதாக திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. இதனால கடுப்பான மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரங்கராஜ் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு விவாகரத்து பண்ணுறதுல எந்தவித விருப்பமுமே இல்லை அப்படின்னு தான் தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி பலருமே பலவிதமாக கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதாவது, நீங்கள் ஒரு ஒஸ்டான கேரக்டர், கிளி மாதிரி ஒய்ஃப் இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒரு கேவலம் நேலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருந்த மரியாதையே போச்சு, மேரேஜ் லைஃப்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா, ஒய்ஃபு 2 கிட்ஸ் வேறு இருக்கிறாங்க, உங்களை விட வெளியில் இருக்கிற மக்கள் எவ்வளவோ நல்லா இருக்காங்க, நீங்கள் இன்ஸ்பிரேஷனுக்கு தகுதியான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கும் காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற கிறிஸ்டெல்லாவுக்கும் தகாத உறவு இருக்குது அப்படின்னு பரவி வந்துட்டு இருக்கிற நியூஸ்க்கு எந்தவித பதிலுமே சொல்லாமல் இருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது.